نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اعبدوا ربكم الذي خلقكم نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يسري لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فإن خير الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في الكلام القديم والفرقان العظيم بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من حمزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. الله سبحانه وتعالى அவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காகவும் அவர்கள் எதை அவர்களுடைய எந்த கவலை இருக்கின்றோ அந்த கவலை போக்குவதற்காகவும் அவர்கள் தாவா செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதை அவர்கள் முழுமையாக அந்த பணியை தொடர்ச்சியாக செய்வதற்காகவும் இந்த சூரா அல் குர்ஆனில் ரொம்ப சிறிய சூரா, ஆனால் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய படிப்பினையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கத்து காபிர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள், பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். எங்களுக்கெல்லாம் வளர்ந்த ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், எங்களுக்கு வாரிசுகள் இருக்கின்றார்கள். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் எந்த நம்பிக்கையை எந்த கொள்கையை இருக்கின்றோமோ அந்த கொள்கையை அந்த தீனை எங்களுக்கு பிறகு அடுத்த சமுதாயத்தை அடுத்த சென்றதற்கு அவங்களுக்கு கொண்டு போவதற்காக எங்களுடைய வாரிசுகள் இருக்கின்றார்கள். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த ஆண் பிள்ளைகள் அனைத்து பிள்ளைகளும் எல்லா பிள்ளைகளும் மரணித்து விட்டார்கள். அவர்கள் மீது மிச்சம் இருந்தது பெண் பிள்ளைகள் தான். பெண் பிள்ளைகளாக அவருடைய பெற்றோருடைய அந்த கொள்கையை அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்ல முடியாது. இதை பார்த்து முஸ்லிம்கள் அந்த மக்கள் காபிர் தலைவர்கள் எல்லாம் பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக நீங்க சூரா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவில் கூறுகிறார்கள், இன்னா அஅதைனாகல் கௌஸர், நிச்சயமாக நபியே உங்களுக்கு நாங்கள் கௌஸரை தந்திருக்கிறோம். கௌஸர் என்றால் என்ன? அது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆறு. அந்த ஆறு மூலமா வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு குட்டையாக இருக்கக்கூடிய அந்த தேங்கி நிற்கக்கூடிய அந்த இடம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது கௌஸர் என்றதுக்கு அரபி மொழி என்ன அர்த்தம் சொல்லுவாங்க? அதிகம் என்ற அர்த்தம்.
அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? உங்களுக்கு கௌசரை தந்திருக்கிறோம், அதே போல என்ன கொடுத்திருக்கின்றோம், அதிகமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினார். அப்போ மக்கள் காஃபிருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் கொடுப்பதற்கு முன்னாடி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்தார். என்ன ஆறுதல்? இந்த உலகம் நமக்கு முக்கியம் இல்லை. ஒரு தாவா செய்யக்கூடிய நபருக்கு என்ன தேவை? மறுமையுடைய வெற்றி தான் தேவை. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கௌசர் மரணத்தை பிறகு இந்த உலகத்தில் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வெற்றி பெற்றவர்கள் மறுமையில் அந்த முஃமின்களுக்கு மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றி வைத்திருக்கிறார்கள். அந்த வெற்றியோட முதல் அடையாளம், சொர்க்கத்தோட முதல் அடையாளம் என்னது? அந்த கௌசரில் இருந்து நீர் குடிப்பதுதான். அது யார் அந்த தண்ணீரை குடிக்கின்றார்களோ அதற்கு பிறகு அவர்களுக்கு தாகவே எடுக்கார். நாம என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தில் இப்படி செல்வம் ஆய்ந்து விட்டால் நம்ம வெற்றி பெற்று விட்டோம், இப்படி இந்த ஒரு ஆளை போல நம்ம வாழ்ந்து விட்டால் நம்ம இந்த உலகத்தை வெற்றி பெற்று விட்டு நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறார்கள்? அப்படி பெருமை அடித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? முஹம்மது நபிக்கு ஆய்வு சொல்வதற்காக கௌசர், அப்ப சொர்க்கத்தில் வெற்றி பெறுவதுதான் ஒரு முஃமினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு அதுக்கு நம்ம முயற்சி ஏற்படுத்திருக்கிறோமா? நம்ம தீனம் படிக்கின்றோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே வந்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? தீனி என்றால் அதை படித்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த இறக்கப்பட்ட குர்ஆனை முழுமையாக படிக்கிறோம். இந்த சின்ன சூறா நம்ம எப்போது ஓதக்கூடிய சூறா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு அதனுடைய அர்த்தத்தை பார்த்தா அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு நமக்கு படிப்பினையை தந்து வைக்க. சின்ன சூறா இருக்கிறதே குர்ஆன் மோனியமான இருந்துச்சு இந்த சூறா. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு படிப்பினை வச்சிருக்காங்க. அப்போ குர்ஆன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னா, இந்த இரண்டையும் நாம் முழுமையாக படித்துக் கொண்டு வாழ்க்கையில் நாம் பெற்றால் நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த கௌசல் என்ற சொர்க்கம் கிடைக்கும். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلق من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக இறக்கி வைத்திருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு எந்த கண்ணியம் கொடுத்திருக்கிறார் என்று உலக மக்கள் அனைவருக்கும் தெரியவதற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வார்த்தை கௌசர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உடைய தண்ணீரை யார் உலகத்தில் மறுமையினால் அழுந்து குடித்தார்களோ அவர்கள் தான் முதல் வெற்றியாளர். சொர்க்கத்துக்கு அடையாளமே அதுதான். அதை சொல்லிவிட்டு அவர்களுக்கு எதை அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும்? அந்த தௌஹீதில். அவர் தௌஹீது தான் உலகத்தின் முதல் அடிப்படையான விஷயம். ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு நேரடியாக செல்ல வேண்டாம், உலகத்தில் தௌஹீது இருக்க வேண்டும். அந்த தௌஹீது அடையாளம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த ஆயத்தை கூறினார்கள், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நீங்க இறைவனை மட்டுமே வணங்குங்கள், தொழுங்கள். அப்படி வணக்கம் தொழுகை யாருக்காக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வை மட்டும் தொழ வேண்டும். அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார்கள், அடுத்ததாக அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அறுத்து பணிவிட வேண்டும். ஏதோ அவுலியாவுக்கும் அங்கே இங்கே எந்த
சிலைக்கும் அதுக்கும் அறுத்து விட்டால் என்ன ஆகாது? அது முழுமையான தௌஹீத் ஆகாது. அந்த தர்காக்கு இந்த தர்காவுக்கு போய் இந்த மனிதர்கள் என்ன பண்ணியிருந்தார்கள்? அப்போ அறுத்து பணியிட யாருக்கு மட்டும் அறுத்து பணியிட வேண்டும்? யார் நம்மளை படைத்தானோ, யார் நம்மளை பாதுகாப்பு செய்து கொண்டா அந்த ரப்பை மட்டும் தான் அறுத்து பணியிட வேண்டும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் தொழுங்கள், அடுத்து பணியிடங்கள் யாருக்காக மட்டும் இருக்க வேண்டும்? அந்த ரப்பு யார் அவனை படைத்தார், யார் பாதுகாப்பு செய்கிறாரோ அந்த ரப்புக்கு மட்டும்தான் அடுத்து பணியிட வேண்டும். லாஸ்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதர் அந்த காஃபிர்களுக்கு பதில் கொடுக்கின்றார்கள். யார் அந்த பெருமை அடித்துக் கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்து கொண்டிருந்தார்களே, அவர்கள் தான் அந்த வாரிசு தொடர்ச்சி இல்லாமல் அறுப்பட்டு போவார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு இன்னஷானியக, யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செய்து கொண்டிருந்தார்களே அந்த மக்கள் காஃபிர்கள், அவர்கள் என்ன செய்து எப்படி இருப்பார்கள்? அவர்கள் தான் தொடர்ச்சி இல்லாத அறுப்பட்டு போவார்கள். அப்ப முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த தீன் நம்ம தாவா செய்யும் பொழுது எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய நோக்கம் மறுமை நோக்கிதான் இருக்க வேண்டும். இந்த உலகம் ஆரம்பம் இருக்கின்றது, அழிவு இருக்கின்றது, முடிவு இருக்கின்றது. ஆனால் எப்பவுமே ஆரம்பம் மட்டும்தான் உள்ளது. அந்த சொர்க்கத்துக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து துஆ செய்யுங்கள். அவரை கல்வி பெற்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக சொர்க்கத்துக்கு பாக்கி தருவாங்க. அந்த அல் கௌசருடைய வனாத்தில் நம்ம அனைவரும், நம்ம சொந்தங்களும், நம்முடைய தாய் தந்தைகளும் அனைவரும் அந்த தண்ணீர் குடி பாக்கி தருவானாக. அத்திமஸ்வலா.